Hi friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வேற எதுவும் இல்ல, நம்மளுக்கு பிடிஎஸ். இந்த பிடிஎஸ் இந்த பிரான்ச் நம்ம எடுக்கணுமா வேண்டாமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபியூஷன் இந்த கண்டிஷன்ல இந்த டைம்ல அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வந்து பிடிஎஸ் படிக்கணுமா இல்லை வேண்டாமா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பேரோட மென்டாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து அதுக்கு அடுத்தது வேணுமா வேண்டாமனு நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி என்னன்னா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி. ஓகே, ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி என்ன? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் தான் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னே ஒரு கனவுல இருந்துட்டு அவங்க நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகுறாங்க. நீட் எக்ஸாம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இயர் ஃபுல்லாவே ட்ரை பண்றாங்க. ஓகே, ஒரு லோ மார்க் இருக்குது. ஓகே, அப்ப இன்னொரு விஷயம் நம்ம ட்ரை ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே இன்னொரு வருஷமும் நான் படிச்சு இன்னொருக்கா நீட்டுக்கு அப்பியர் ஆகுறேன், நீட்டுக்கு அப்பியர் ஆகி நான் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்டாலிட்டிலேயே அவங்க வந்து 2 இயர்ஸ் என்ன பண்றாங்க, பை சான்ஸ் வந்து ஸ்கிப் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஓகே இன்னும் நம்ம வருஷத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நான் என்னன்னா, நான் கண்டிப்பா வந்து டாக்டர் தான் ஆகணும், என்னால வேற எந்த ஒரு ஃபீல்டையும் என்னால வந்து அதை திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் அவங்க பிபிஎஸ் பக்கமே போறாங்க. சரியா? பட் ரியாலிட்டி அவங்களோட ரியல் ஒரு கனவு எல்லாமே என்னது எம்பிபிஎஸ். பட் நம்மளுக்கு அந்த மார்க் இல்லாததுனால அவங்க என்னது பிடிஎஸ்க்கு வந்து பண்றாங்க. இதனால எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபசர்ஸே அந்த பிடிஎஸ்ல அந்த காலேஜ் அந்த ப்ரொஃபசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது ஏதோ ஒரு இதுக்காக என்னடா இது படிக்க வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்களோட அந்த ரியாலிட்டி என்னன்னா, அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு தான் அவங்க அவ்வளோ ஆசையா இருந்தது. பட் அவங்க வந்து அதை முடியாததுனால பிடிஎஸ் வந்ததுனால ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதது மாதிரியே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருப்பாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி. இப்போ அதுக்கு அடுத்தது பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க? பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம், ஓகே ஒரு வருஷம் நீட்டுக்கு படிச்சாச்சு, அவங்களுக்கு அந்த மார்க் லெவல் வந்து அப் டு த லெவல் இல்லை, இன்னொரு வருஷம் படிக்கணுமா? அப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஸோ வந்து இன்னொருக்கா படித்தோம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பையனுக்கு வந்து என்னது பையனுக்கோ பொண்ணுக்கோ என்னது பிடிஎஸ் டாக்டர்னு ஒரு ஃபீல்டுக்கு மேலே அவ்வளோ விருப்பம் இருக்குது. ஸோ வேறு இடமும் அவங்களால ஸ்கிப் பண்ண முடியல. அவங்களுக்கு பதில் சொல்லணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ நம்ம என்னது பிடிஎஸ்ஸே எடுக்க வைக்கலாம். இது வந்து பேரண்ட்ஸோட என்னது மென்டாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மென்டாலிட்டி எப்படி அதாவது அவங்க படிக்கணுமா வேண்டாமா அதை வந்து அவங்க வந்து தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டையும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீட் படிச்சாங்க, 1 இயர் படிச்சாங்க. பட் வந்து அவங்களுக்கு அந்த லெவல் இல்லை. உடனே அவங்க பேரண்ட் என்னன்னா இதை பிரேக் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணாங்கன்னா அவங்க இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு சேர்த்தாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் போன பொண்ணு அவங்களால வந்து முடியலை. ஓகேயா? முடியலைன்னா கரெக்டாக 2 months தான் அதில் இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் கோச்சிங் கிளாஸ்க்கு வராங்க. மறுபடியும் கோச்சிங் கிளாஸ் வரும்போது அவங்களால என்ன பண்ணலாம், அந்த வருஷம் அவங்களால நீட்டான எம்பிபிஎஸ் லெவலுக்கு போக முடியல. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பட் பிடிஎஸ்க்குள்ள மார்க் இருந்துச்சு. ஓகே, இப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பிடிஎஸ்ல சேர்ந்தாச்சு. இப்போ அவங்க ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன வந்து விரும்பாம தான் மேம் எடுத்தேன், பட் எனக்கு இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதாவது அந்த ஃபீல்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, அடாப்ட் ஆயிட்டாங்க. ஓகேயா? இது வந்து நிறைய ஸ்டூடெண்டோட ரியாலிட்டி. ஏன்னா ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு விருப்பத்துல இருந்துட்டு வேற ஏதாவது ஃபீல்டுக்கு போகும்போது அவங்களால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரியா? ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், இது படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 4 கேரக்டர்ஸ்க்கு நீங்க அடாப்டபிளா இருந்தா நீங்க தாராளமா என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா, ஸ்டேபிள் மைண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். ஓகேயா? ஸ்டேபிள் மைண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓகே நீங்க என்னது பிடிஎஸ் படிச்சாச்சு. ஓகேயா? படிச்சு முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளவு சேலரியில நம்ம வந்து என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 30ல இருந்து 40க்குள்ள கிடைக்கும். அதுவும் பிரைவேட் டென்டல் ஹாஸ்பிட்டல்னா அதை விட என்னது கம்மியா இருக்கலாம். ஓகே, இப்படி கம்மியா இருக்கும்போது நம்மளால லைஃபை லீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ல திங்கிங்ல இருக்காதீங்க. ஸ்டேபிள் மைண்டோட இருங்க. அதாவது ஒரு அழகான ஒரு ஸ்டோரி உண்டு. அது என்னன்னா, நீங்க எந்த ஃபீல்டை எடுத்தாலும் சரிதான்,
பட் அதில் நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணி அதில் டாப்பில் வந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரியா? இந்த இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுக்குமே ஸ்கோப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே, அது எதுவானாலும் இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு எம்எஸ்சி பிஎட் படிக்கக்கூடிய எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிகிரியை வச்சுட்டு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் டீச்சராகவும் ஆயிருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. ஏன்னா அவங்களே அப்கிரேட் பண்ணி அதுக்காக உழைச்சி போனாங்க. சரியா? இன்னும் ஒரு செட் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரைவேட்ல இருக்காங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே அவங்க வந்து ஒரு தனி இன்ஸ்டிடியூஷனே என்ன பண்றாங்க, வச்சு ரன் பண்றாங்க. இன்னொருத்தங்க நார்மலான கடைக்கு கூட என்ன செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க. ஸோ ஒரே டிகிரி தான், பட் இது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்ல கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் தான் இதுல உங்களை பத்தி பேசும். சரியா? அதே மாதிரி பிடிஎஸும் நான் என்னது வெரி நைஸ் ஃபீல்டு தான். ஓகே, இந்த ஃபீல்டில் நீங்கள் எப்படி ஷைன் பண்ண போறீங்க, அது நீங்கள் எவ்வளோ தூரம் இதுக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்கே தவிர, இல்லை நான் படித்தா எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அது கிடையாது. வேற இப்போ இன்ஜினியரிங் படித்து ஒரு தனியாக கம்பெனி எல்லாம் இது பண்ணுறதுக்கு நமக்கு நான், பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தனி ஒரு கிளினிக்லேயே என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்டோட படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இது முடிச்சு நம்ம வந்து பிடிஎஸ் முடிச்சு நம்ம வந்து என்னது எம்டிஎஸ் அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக ஒரு கிளினிக்கை நம்ம என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்ச உடனே லாபம் கிடைக்குமா அப்படின்றலாம் கண்டிப்பா வந்து நீங்க வந்து அந்த லெவலுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேபிள் மைண்டோட இருக்கணும். எந்த ஃபீல்டுனாலும் நம்ம அதுக்கு பெட்டரா இருந்தா அந்த ஃபீல்ட்ல நீங்க தான் என்னது ஹீரோவா இருப்பீங்க. இது எந்த ஃபீல்டுனாலும் சரிதான். சரியா? ஸோ இந்த ஸ்டேபிள் மைண்ட் ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல இருந்துட்டா கண்டிப்பா உங்களை அடிக்க ஆளே வராது. சரியா? இப்ப அதுக்கு அடுத்த என்னன்னா பேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நீங்க வந்து என்னது பிரைவேட் டென்டல் கிளினிக்கலுக்கு போகலாம். சரியா? இது அடிஷ்னலா நீங்களும் ஒரு என்னது பிரைவேட்டா நீங்களும் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதுக்கு இனிஷியல் அமௌண்ட் ஒரு 8 to 10 lakhs என்ன செய்யலாம் வேணும். 8 to 10 lakhs உங்களுக்கு வந்து அஃபோர்டபிள் இல்லை அப்படின்னா நீங்க உங்க செட் உங்க டாக்டர்ஸ்குள்ள கண்டிப்பா லிங்க் இருக்கும். கரெக்டா? ஸோ வந்து நீங்க 2 பேரா சேர்ந்து 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து அப்படி என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மார்னிங் ஷிஃப்ட்ல இந்த டாக்டர் பார்க்கலாம், ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படி ஒவ்வொரு ஷிஃப்டாக வரும்போது கண்டிப்பாக நாள்பட உங்களோட அந்த பப்ளிசிட்டி வந்து என்னது கூடிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அட் த சேம் டைம் என்னன்னா பேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கிளினிக்கல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அந்த கிளினிக் வந்து அது என்னன்னா நினைச்ச உடனே ஓகே ஒரு நாளைக்குள்ள நம்ம வந்து ரொம்ப ஃபேம் ஆயிடுவோமா, கண்டிப்பா சான்ஸே இல்லை. நீங்க வெயிட் பண்ணணும். சரியா? ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம், பட் ஒரு பெர்மனன்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிட்டுன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்னது ஒரு பேஷண்ட் இன்ஃப்ளோ வந்து என்னது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பிறகு பெர் மந்த்துக்கு வந்து 1 lakhல இருந்து 1.5 lakhs வரை நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். எந்த ஃபீல்டும் அது வந்து நெகட்டிவ் கிடையாது. சரியா? தென் இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லி மூவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கிளினிக்ல இப்போ வந்து பேஷண்ட் வராங்க. பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து அது என்னது ரொம்ப அரோகண்டா நம்ம வந்து என்னது பிஹேவ் பண்ணக்கூடாது. ஓகே, வந்தோன்னா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சிரிச்ச முகத்தோட பேசுங்க. ஏன்னா இவங்க தான் உங்களை பத்தி வந்து என்ன பண்ணணும், வெளியில உள்ளவங்ககிட்ட பேசணும். அந்த டாக்டர் பேசும்போதே நம்மளுக்கு பாதி நோய் போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களோட பேஷண்ட் இன்ஃப்ளோவை உங்களுக்கு பிளஸ்ஸா கூட்டி விடுறது இந்த ஃப்ரெண்ட்லி மூவ். சரியா? தென் இதுக்கு அடுத்தது கீப் டைமிங். இப்போ டைமிங் எப்பவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபார் அவைலபிள் டாக்டர் அவைலபிள் டைம் 6 to 9 o'clock போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5:30 நீங்க அங்கே போய் நில்லுங்க. ஓகேயா? ஏன்னா இது வந்து உங்களோட அந்த உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை இன்னும் வந்து என்ன பண்ணும், என்ன வந்து இன்க்ரீஸ் பண்ணுதான் வரும். சரியா? அதனால நீங்க படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க உள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க, இதுல இருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகிறோம், இதுல இருந்து நம்ம எப்படி டாப்ல வர போறோம், நம்மளே என்ன பண்ணணும், கிரேட்டப் ஆக்கிடும். ஓகே, வேற யாரையுமே என்னது டாக்டர் ஃபீல்டை பொறுத்தவரை வேற யாருமே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேணும். நீங்க உங்களை அதுக்கு தக்கன என்னது டாப்ல ரெடி பண்ணிட்டாலே போதும், நீங்க டாப்பா மாறலாம். சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Dr. D. Usha. Thank you.